மீனாட்சி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வரீங்க? சார் உட்காரட்டும். பார்த்து போங்க சார், போங்க. என்னாச்சு மீனாட்சி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? கௌதம் எங்க? கார்த்திக் கூட்டிட்டு வரானா? நம்ம கௌதமுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க மேடம். அதான் கார்த்திக் அண்ணன் கௌதம பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதனால தான் நான் சாரை கூப்பிட்டு வந்தேன். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நிரபராதி யாரும் தண்டிக்க முடியாதுங்க. மனசு தளர விடாதீங்க. மாமா, இந்த கோர்ட்ல சொன்னதுதான் முடிவான தீர்ப்பா? இதுக்கு மேலேயும் கோர்ட் இருக்கு மாமா. கௌதம வெளியே கொண்டு வந்துடலாம் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. சமந்தி, கௌதம் தம்பி நிரபராதின்னு நிரூபிச்சிடலாம். நீங்க தைரியமா இருங்க. ஆமா சார், வக்கீல் கூட அப்பீல் பண்ணி ஆதாரத்தை எல்லாம் காட்டி நம்ம கௌதமுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தலாம் தானே சொன்னாரு. அப்புறம் என்ன மீனாட்சி, ஏன் சோர்ந்து போறீங்க? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். கீதா வந்து கிஷோர் தான் கொலை பண்ணிருக்கான். அவன் மாட்டிக்காம ஈஸியா தப்பிச்சிட்டான் மாமா. யாரையும் அவசரப்பட்டு தப்பா சொல்லக்கூடாது ஜானகி. கௌதமும் மோகினியும் திரும்ப ஒன்னா சேரணும்னு நினைக்கிற ஒருத்தன் தான் இந்த கொலைய பண்ணியிருக்கான். அதுதான் உண்மை. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சா கௌதம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடுவான். என் புள்ள நிரபராதின்னு விடுதலையும் வெளியே வந்துருவான் நம்பிக்கையோடு இருந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சம்பந்தி, திருச்சியில இருந்து கீதாவுக்கு யாராவது போன் பண்ணாங்களா? கீதாவை நேர்ல வந்து சந்திச்சாங்களா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இந்த தகவல் கிடைச்சா மோகினி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்கா. ஆமா, அவ பெரிய சிஐடி, அப்படியே கண்டுபிடிச்சிருவா. நம்மளாலே முடியல, அவ என்ன பண்ணுவா? என்ன பேசுறீங்க மீனாட்சி? மேடம் ப்ளீஸ், இப்போ எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். சாரு காரில் வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னார். அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க சார். நீங்கள் படுங்க சார். சார் தைரியமாக இருங்க சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கௌதமை எப்படியும் வெளியில் கொண்டு வந்துடலாம். மேடம், இப்போ உங்கள்கிட்ட கோர்ட்டில் நடந்ததை சொல்கிறேன். தீர்ப்பு சொன்னதும் கௌதம் அழைச்சிட்டு போய் ஜீப்பில் ஏற்றுனாங்க. நாங்கள் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருந்தோம். கௌதம் அப்பாவை பார்த்ததும் திடீர்னு ஓன்னு கதறி அழுதான். அதை பார்த்ததும் சார் மயங்கி கீழே விழுந்துட்டார். ஐயோ கடவுளே! உடனே டாக்டரை வர வச்சு மயக்கம் தெளிகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டார். கார்த்திக் அண்ணன் நான் உடனே ஜெயிலுக்கு போய் நான் கௌதமை பார்த்து பேசுகிறேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வக்கீலோட போயிட்டாரு. நான் சாரை காரில் கூப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டேன். அவர்கிட்ட எதை பற்றியும் பேசி தொந்தரவு பண்ணாதீங்க மேடம். தேங்க்ஸ் ராமு, நீ என் பிள்ளைங்களை ஒருத்தனா இருந்து ஹெல்ப் பண்றப்பா. கௌதம் எனக்கு உயிர் நண்பன் மேடம். அவனை எப்படியும் வெளியில் கொண்டு வந்துடலாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். நான் வரேன் மேடம். சரி வரேன். நீ வரேன். இந்தாங்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? சரி, இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போகலாம். அப்பா பாவம் வீட்டில் இருக்காரு, அவருக்கும் போர் அடிக்கல. அவருக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துருவா. புக் பண்ணுங்க. அவருக்கு மட்டும் ஏன், நம்ம வீட்டு விளக்கற யசோதா இல்ல, அவளுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணுங்க. உங்க அப்பாவுக்கு பக்கத்திலே உட்கார்ற மாதிரி ஒரு ஷீட் புக் பண்ணிருங்க.
அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரி சுகாசினிக்கும் உங்க பக்கத்திலே உட்கார மாதிரி ஒரு ஷீட்டா புக் பண்ணிருங்க. விளங்கிரும். என்ன ராதா காலங்காத்தால இப்படி பேசுற? நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. என் வாயை கலனா நான் அப்படிதான் பேசுவேன். நம்ம 2 பேருக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தா போதும். இல்ல இல்ல வேணாம் வேணாம். உங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு நம்ம 2 பேரும் தனியா போவே கூடாது. அவருக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட், அதுவும் வேற தியேட்டர்ல புக் பண்ணுங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம். படம் பார்க்காம வீட்டுக்கு எஸ்கேப் ஆனாலும் எஸ்கேப் ஆயிடுவாரு. நம்ம கண்ணில் படுற மாதிரி நம்ம போற தியேட்டர்லயே அவருக்கு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுங்க. அவரை கண்ணாடியை கழட்டி விட்டு படம் பார்க்க வச்சிடலாம். என்னடா அதை இப்படி சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்க? வேலைக்காரியோட கனெக்ஷன்ல இருக்க மனுஷனை வேற எப்படி பேசுறது? அவருக்கு நான் ஸ்டாப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாவம் ராதா எங்க அப்பா. அந்த மனுஷனுக்கெல்லாம் பாவம் பார்த்தா நாம பாவமாயிடுவோம். நான் சொல்றத நீங்க கேட்டனாலதான் உங்களை நான் லவ் பண்ணேன். இப்போ நீங்க என்னோட ஹஸ்பண்டா இருக்கீங்க. சரி ஓகே ஓகே, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இருங்க இருங்க, வாசல் வரையும் வந்து நான் பாய் சொல்றேன். அதுதான் நல்ல மனைவிக்கு அழகு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட்டும் அதான். தேங்க்ஸ் ராதா. நல்ல பழக்கம், டிசிப்ளின் எல்லாமே உங்ககிட்ட இருக்குமா? இந்த மாமியார் நாத்தனார் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு இந்த கெட்ட குணம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? மாமியாரும் நாத்தனாரும் இல்லாதனாலதான் நான் இந்த வீட்டுல மகாராணியா இருக்கேன். நம்ம 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். அது சரி, ரொம்ப சந்தோஷம்தான். நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். என்ன யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க ராஜேஷ், உங்க சொந்தத்துல ஒண்ணு வீட்ட சின்ன மாமியாரு சின்ன நாத்தனார்னு யாரும் இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க கூடாது சொல்லிட்டேன். தமிழ்ல எனக்கு பிடிக்காத 2 வார்த்தை மாமியார் நாத்தனார். சுத்தம் நம்பேல். எனது கொடுத்த வச்சோன்னு சொல்ல வந்தம்மா. சரி, ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும், கிளம்பலாமா ஆபீஸ்க்கு? சரி, நான் எடுத்துட்டு வரேன், வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. வர ராதா. யசோதா, முதலாளி வேலைக்கு போறப்ப இப்படி தொடப்பத்தை தூக்கிட்டு முன்னாடி வராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? மொரமண்டு என்னதான் சொன்னாலும் மண்டையில ஏறவே ஏறாது உனக்கு. அப்படியே உனக்கு கொட்டணும். வேண்டாமா, ஆஃபீஸ் போறப்போ ஏன் டென்ஷன் ஆகுற? அப்புறம் எனக்கு வேலை விடாதுமா. சரி வா ராதா போலாம். சாரிமா. என்னது சாரியா? இல்ல பாய்மான்னு சொன்னமா. வேலைக்காரிக்கு எதுக்கு நீங்க பாய் சொல்றீங்க? அவ மூஞ்சியை பாத்திரப்பட அன்னைக்கு நாள் விளங்குமா? நான் ஒரு முக்கியமான வேலையா போறேம்மா. நீ எதிரில் வந்தா சக்சஸ் ஆயிடுமா. கொஞ்சம் அப்படி போயிட்டு எதிரில் வாமா. சரிடா. பாத்தி அம்மாவோட முகத்தை எப்படி பிரகாசமா இருக்கு. அம்மா எதிரில் வந்ததுனாலதான் எனக்கு ராதான்னு ஒரு லவர் கிடைச்சிருக்கா சுஹாசினி. வாங்க ஆபீஸ் போகணும். சாரிமா. சாரிமா சாரி. பாய் ராதா. அப்புறம் பாவம் யசோதா அம்மா, வயசானவங்க, அவங்க எதிரில் வந்து போன போட்டோமா. மூஞ்சி லட்சம் மாதிரி பேசாதம்மா. அவங்க எதிரில் வந்தாங்க, அதான் நான் பேசினேன். அதை விடுங்க, எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் வேற, மனசை போட்டு குழப்பிக்காம ஹாப்பியா போயிட்டு வாங்க. சரியா? பாய் பாய் பாய். இந்த கிறுக்கச்சி என் புள்ள மேல பாசமா தான் இருக்கா. அதுக்காக எவ்வளவு நாள் தான் இந்த கொடுமையை பொறுத்துட்டு போறதுன்னு தெரியலையே. என்னப்பா ஏதோ வாட்ச்மேன் மாதிரி வாசல் வந்து உட்காந்துருக்கீங்க? டேய், வாட்ச்மேனை விட என் நிலைமை மோசமா போய்கிட்டு இருக்குடா. என்னப்பா சொல்றீங்க? உன் பொண்டாட்டி தான் என்ன முதியோர் இல்லத்துல சேர்த்து விட போறாளாமே. அதாவது பரவாயில்ல, அதை விட கீழே போய் என்ன அனாத ஆசிரமத்துல சேர்க்கறாங்கறா. எனக்கு பொண்ணு இருக்கு, பையன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கா. நான் எப்படி அனாதையாவேன்? ஏண்டா வெறும் ஆம்பளைங்களா இருக்கிற ஆசிரமமா பார்த்து என்ன சேர்த்து விடுறாங்கறா. என்னால எப்படா வாழ முடியும்?
ஒரு பொம்பளை முகம் கூட இல்லாத இடத்துல நான் எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? ஹோட்டல்ல ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் எதுக்குடா லேடி ரிசப்ஷனிஸ்ட் வைக்கிறாங்க? உள்ள நுழையும் போதே மங்களகரமா ஒரு பொண்ணு முகத்தை பார்த்தா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். வெறும் கிழவனுங்க முகத்தையே பார்த்தா நானும் தளர்ந்து போய் சீக்கிரமே குடுகுடு கிழவன் ஆயிருவேன். என்னப்பா ஒரு மகன் கிட்ட பேச மாதிரி பேசுறீங்க? என் பொண்டாட்டி செய்யறது சரிதான் தோணுது. டேய், நீ என்னடா இப்படி சொல்ற? உங்க அம்மாவை பிரிஞ்சு அவ முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியாதுடா. அதனால தாண்டா உனக்கு இவ்வளவு விளக்கமா சொன்னேன். சரிப்பா, இப்ப நான் என்ன பண்ணுன்றீங்க? உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி என்ன முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாத மாதிரி பண்ணு. நீங்க ஒழுங்கா இருந்தா இப்படி நடக்குமா? நீங்க எதுக்குப்பா அம்மா கிட்ட போய் சிம்ரன்னு சொன்னீங்க? பூ வைக்கிறீங்க, மோதிரம் போடுறீங்க, கொஞ்சறீங்க. ஏய், என்னடா அநியாயமா இருக்கு? ஏன் பொண்டாட்டியே நான் கொஞ்சறேன். அப்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்னடா? உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுப்பா. நீங்க ஆள் அனுப்பிச்சிட்டீங்க. எனக்கு இன்னும் வயசு ஆகல. நான் இப்போதான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கேன். நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க முதியோர் இல்லம் போனாலும் சரி, அனாதாசனம் போனாலும் எனக்கு கவலை இல்லை. இல்லை வீட்டை விட்டு வேற எங்கே போனாலும் எனக்கு கவலையே இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ. ஏன் பிளட் பேசிட்டு போகுது? ஏன் ரத்தம் தானே அவன் உடம்புலயே ஓடுது. இவனும் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பான். வேற ஐடியா தான் பண்ணணும். முதல்ல நான் நல்லவன் மருமக கிட்ட நிரூபிக்கணும். அப்பதான் என் தலை தப்பும். மாமி, மாமி, வா மகளம், உட்கார். எப்ப வந்த? அப்படி கேளுங்க. என்ன மாமி இது? கதவை இப்படி திறந்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சிந்தனையில உட்கார்ந்துருக்கீங்க. யாராவது வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது எடுத்துட்டு போனா கூட உங்களுக்கு தெரியாது போல இருக்கே. அப்படி என்ன மனக்கவலை உங்களுக்கு? ஒரு மனக்கவலையும் இல்லடி. அப்ப ரொம்ப சந்தோஷமா தான் உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதான் யார் வந்துட்டு போறாங்கன்னு கூட தெரியாம உட்கார்ந்துருக்கீங்க. சந்தோஷமா? என்னடி சொல்ற? ஆமா மாமி, கௌதம் தான் கொலைகாரன்னு கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு. தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இனி கிஷோர் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? கிஷோருக்கு என்னடி பிரச்சனை வரப்போகுது? ஏன் இப்படி சொல்ற? கீதாவை கொலை பண்ண கத்திய கௌதம் வச்சிருந்ததால அவன் தான் கொலைகாரன்னு போலீஸ் அவனை ஜெயில போட்டாங்க. அப்படின்னா கிஷோர் தம்பி ரெயின்கோட்ல இருந்த ரத்தக்கரை யாரோடது? அந்த பிளட்ட டெஸ்டுக்கு அனுப்புறேன்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டு போனாங்க. அப்போ அந்த ரிசல்ட் தான் கிஷோர் தம்பிக்கு கண்டோன்னு நினைக்கிறேன் மாமி. என்னடி தீர்ப்பெல்லாம் சொல்லியாச்சு, இனிமே எதுக்கு கிஷோருக்கு கண்டங்கிற? போலீஸ பத்தி உங்களுக்கு என்ன மாமி தெரியும்? நேத்து நம்ம கோர்ட்டுக்கு போனோமே, அப்ப நீங்க உள்ள இருந்தீங்க. நான் வெளியே வந்து அந்த குண்டு எட்டையா இல்ல அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து பார்த்தேன். அப்ப அவர் சொல்றாரு, கௌதமுக்கு தண்டனையே கிடைச்சாலும் வேற யாராவது கொலை பண்ணதா தெரிஞ்சா அவங்கள தூக்கி உள்ள போட்டுட்டு கௌதம வெளியே விட்டுருவோம்னு சொன்னாரு. இப்ப சொல்லுங்க, கிஷோர் தம்பிக்கு கண்டம் இருக்கா இல்லையா? தம்பி தலை இன்னும் தப்பிக்கல மாமி, அத புரிஞ்சுக்கோங்க. என்னடி கிஷோர் கொலை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க? அப்போ கிஷோர் தம்பி கொலை பண்ணலன்னா அந்த கௌதம் தான் கொலை பண்ணான்னு சொல்றீங்களா? என்ன நீ? அவன் தான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தானோ, அப்புறம் அவன் எப்படி கீதாவை கொலை பண்ணுவான்? பாவம் மோகினி தீர்ப்பு வந்ததுல இருந்து சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃபீல் பண்ணதானே செய்வா, அத விடுங்க மாமி. கிஷோரும் கொலை பண்ணல, கௌதமும் கொலை பண்ணல. வேற யார் தான் அந்த கீதாவை கொலை பண்ணிருப்பா? கீதாவை கொலை பண்ற முகாந்திரம் வேற யாருக்கு இல்லையே. என்னடி என்ன? ஒரு நாள் தான் கோர்ட்டு பக்கம் போன, அதுக்குள்ள பெரிய வக்கீல் மாதிரி முகாந்திரம் அது இதுன்னு பெருசா பேசிட்டு இருக்க. போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கத்துக்கிட்ட வார்த்தை மாமி அது. இத பாரு, முதல்ல கிஷோர் மேல டவுட் படுறத விடு. விட்டா நீயே போலீஸ்காரா கிட்ட போய் கிஷோரை மாட்டி விட்டுற போல் இருக்கு. நான் எப்படி மாமி கிஷோர் தம்பிக்கு எதிராக பேசுவேன்? நீங்க சொன்ன மாதிரி மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, மோகினி சாப்பிட்டாச்சாமா? இன்னும் சாப்பிடலடா. மா, நேத்து நைட்ல இருந்து மோகினி சாப்பிடலாமா? அவளை சாப்பிட வைங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். நீங்க ரெண்டு பேரும் என்னடா ஊர்க்கதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா நீங்க? மோகினி, மோகினி,
மோகினி, என்ன கிஷோர்? நீ இப்படி சாப்பிடாம உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? சரி வா சாப்பிடு. எனக்கு பசிக்கல கிஷோர், வேண்டாம். கௌதமுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களேன்னு இப்படி இருந்தா எப்படி மோகினி? அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்க வேண்டியதுதானே? எப்படி கிஷோர் இதை சாதாரணமா எடுத்துக்க முடியும்? அவருக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. அவர் எந்த தப்பும் செய்யாதவரு. நாங்க மட்டும் கௌதம் கொலை பண்ணிருப்பாருன்னு நான் சொல்றோம். எல்லாம் என்னால வந்த வேண கிஷோர். ஃப்ரெண்டுன்னு நம்பி பிருந்தா பேச்ச கேட்டதுதான் நான் பண்ண முதல் தப்பு. கௌதமோட போட்டி போட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தது 2வது தப்பு. அடுத்தவங்க பேச்சை கேட்டு ஆத்திரப்பட்டு எதையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு நான் தான் பெரிய உதாரணமா இருப்பேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ சாப்பிடாம இருக்கிறதுனால கௌதம் வெளியில வந்துட போறாரா? முதல்ல வந்து சாப்பிடு மோகினி, வா. மோகினி, கிஷோர் சொல்றதும் சரிதான். முதல்ல நீ சாப்பிடவா. உன்னை நான் சமாதானப்படுத்தலைன்னு அவன் திட்டின்னு இருக்கான். நாம மட்டும் சைலண்டா நிக்க கூடாது, வம்பா போயிடும். 2 வார்த்தை போட்டு மோகினியை சாப்பிட கூப்பிடுவோம். மோகினி, ஏன் இப்படி பண்ற? வந்து சாப்பிடு. எனக்கு மனசு சரியில்லை, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. இத பார் மோகினி, நீ தைரியசாலி, எதுக்குமே பயப்படாதவ. நீ இப்படி கூனி குறுகி சாப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கௌதம் கொலை பண்ணலன்னு நம்புறியோனோ? அப்புறம் ஏன் மனசஞ்சலம் படுற? பகவான் இருக்கான், அவன் பார்த்துப்பான். கீதாவை யார் கொலை பண்ணாங்கன்னு உன்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் மோகினி. நீ கொஞ்சம் யோசிச்சா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நீ ஏன் கவலைப்படுற? உன்னோட டேலண்ட்டை வச்சு கொலைகாரனை கண்டுபிடிச்சு கௌதம வெளியில கொண்டு வா. இப்படி சோர்ந்து உக்காந்துட்டு இருக்க. அடப்பாவி, ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுற அந்த கிஷோர். எந்த போலீஸாலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுடா. சொல்றத கேளு மோகினி. நீ கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் பெங்களூருக்கு போக மாட்டேன். முதல்ல நீ சாப்பிடவா. மா, நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க, நான் மோகினியை கூட்டிட்டு வரேன். சரி. என்ன மோகினி யோசிக்கிற? நான் தான் சொன்னேன்ல, நான் தான் இங்கேயே இருக்குன்னு சொன்னேன்ல. வா, முதல்ல வந்து சாப்பிட வா. வா. வா மோகினி, வா. வந்து உட்கார், வா. முதல்ல உட்கார், வா. உட்கார். மோகினி, சாம்பார் ஊத்துட்டுமா ரசம் ஊத்துட்டுமா? ரசமே ஊத்துங்க. மோகினி, நான் தான் சொல்றேன்ல, நீ கொலையாளியை கண்டுபிடிச்சிடுவ. கவலைப்படாம சாப்பிடு மோகினி. அம்மா, மோகினி நல்லா கவனி, அவ என்ன கேட்கறாளோ வைமா. சரி, நீ சாப்பிடுமா. என்ன இவன் இவ்ளோ ஈஸியா கொலைகாரனை பத்தி பேசுறான்? பிடிக்க வர ஹெல்ப் பண்றேங்கிறான். அப்போ இவன் கொலை பண்ணலையா? குழப்பமா இருக்கே. தம்பி தம்பி, எனக்கா? கீதாவை கொன்னவன ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு மோகினி கிட்ட சொன்னேன்ல, யார் என்னன்னு தெரியுமா தம்பி உனக்கு? அட நீங்க வேறக்கா, எந்த கொலைகாரனாவது கொலையை பண்ணிட்டு நான் தான் கொலை பண்ணன்னு சொல்லுவானா? நானே கொலையை பண்ணிட்டு நானே வெளியில சொல்லுவானா? என்ன தம்பி, நீங்க கொலை பண்ணீங்களா? உதாரணத்துக்கு என்ன வச்சு சொன்னக்கா, எந்த கொலைகாரனும் போட்டோ வீடியோ செட் பண்ணி கொலை பண்ண மாட்டான். யாருக்கும் தெரியாம தான் பண்ணுவான். அப்புறம் எப்படி தம்பி மோகினி கிட்ட ஈஸியா கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்க? மோகினி சாப்பிடாம இருந்தா சும்மா அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க தான் அப்படி சொன்னேன். டெக்னிக்கலா கொலை பண்ற மாதிரி டெக்னிக்கலா சாப்பிட வைக்கிற மெத்தட் இது. கௌதம் உள்ள போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? ஆமாக்கா, மோகினி மனசை கஷ்டப்பட வச்சாலாம் அந்த கௌதம் நல்லா 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வரட்டும்.
அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். இந்த கொலைகேஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மோகினியாலலாம் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாது. மோகினி என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்ட் 007 இல்ல சிஐடி போலீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு? பாவம் மோகினி நல்லா சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும்.